ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பன்னீர் மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊற வைக்கிறதுக்காக நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். இதை 3ஐயும் போட்டுட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனும் கொஞ்சம் கீ 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்து இதை வந்து ஹீட் பண்ணியிருக்கோம். அது கூட வந்து ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு 2-3 கிராம்பு, இதை 3ஐயும் வந்து லைட்டாக வந்து நச்சுட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது போடும்போதே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 3 மீடியம் சைஸு சின்ன பல்லாரி வெங்காயத்தை எடுத்து இது மாதிரி மிக்சியில் வந்து ஒரு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை பொடிசாக வெட்டினாலும் வெட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் மாறணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி இது கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலரில் வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இதை வந்து இந்த வெங்காயத்தோடையே வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப சின்ன பல் பூண்டு, அதனால் 10 பல் எடுத்துருக்கேன். அதை பொடிசாக நறுக்கியிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ வந்து இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து திக்காக கிடைக்கும் கிரேவி. அதுக்காக உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுறலாம். ஒரு 3 தக்காளியே இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் வந்து இந்த பச்சை வாசனை போகட்டும், தக்காளியோட பச்சை வாசனை. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலா வந்து நல்லா வேகட்டும், தக்காளியோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ இந்த மசாலாவோட 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா கூட வந்து கொஞ்சமாக வந்து புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் வந்து நல்லா இந்த மசாலாவோட கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க, நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாவோட இதை வந்து உடஞ்சிடாமல் நல்லா அந்த மசாலாவோட பரட்டி விடுங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த பன்னீர் வந்து வேகட்டும், அப்புறமா பார்க்கலாம். இதில் வந்து லாஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்படி லாஸ்ட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும், அதுக்காக சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து பன்னீர் வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது, அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டிங்கனாலே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் தெளித்து வர ஆரம்பிச்சிட்டு இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா உருகி இதோட கலக்கும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி நானோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.